Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நம்முடன் செய்தியாளர் பாரதி ராஜாவும் இணைஞ்சிருக்காரு. பாரதி ராஜா, இப்போ கேட்கப்பட்ட வரைக்கும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியல, ஆனால் 20 பேர் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேபாள அரசு தரப்புல இருந்து நம்ம தமிழக தரப்புல இருந்தோ இல்லை இந்திய தரப்புல இருந்தோ என்ன பேச்சுவார்த்தை அங்கே வந்து முன்னெடுத்திருக்காங்க? யார்கிட்டயாவது பேசியிருக்காங்களா? இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் என்ன பாரதி ராஜா? கண்டிப்பாகவே இது போன்ற ஒரு பேரிடர் காலங்கள்ல இரு நாட்டு அரசுகளும் ராணுவ அந்த மீட்பு பணிகள் இல்லையா, ராணுவத்தின் மூலமாகவோ அல்லது வெளியுறவுத்துறை மூலமாகவோ இந்த தொடர்பு கொண்டிருப்பாங்க. ஏன் இப்ப மீட்க அந்த கேம்ப்ல இருக்க 20 பேரால பேச முடியல அப்படின்னா, மற்றவங்க யாரும் பதட்டமாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழலுக்காக அவங்கள ஆசுவாசப்படுத்தும் விதமாக யாரையும் பேச அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் பேசினா உடனடியாக அவங்களை அழைத்து வரும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லாம் வரலாம். எனவே இப்போதைக்கு அங்கே ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால கேம்ப்ல இருக்கிறவங்கள பத்திரமா தங்க வச்சுட்டு ரெஸ்கியூ ஆபரேஷனை கன்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் பேரிடர் காலங்களில் நடைபெறக்கூடிய ப்ரொசீஜர். அதைத்தான் நேபாள அரசும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ரெஸ்கியூக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சம்பவம் நடந்து இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. 384 பேர் மிஸ்ஸிங்ல இருக்காங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த நிலையில இன்னொரு பேட்டி வந்திருக்கு. அந்த பேட்டியை முதல்ல பாருங்க. 23ஆம் தேதி நைட்டு ஒரு 57 பேர் கைலாய யாத்திரைக்காக தமிழ்நாட்டில இருந்து பல இடங்கள்ல இருந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். டெல்லியில இருந்து ஒரே ஃபிளைட்டு டெல்லி போய் டெல்லியில இருந்து காட்மாண்டுல இருந்து ரூம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்கள் தங்க வச்சுட்டோம். அன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிஞ்சு மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பிட்டு வந்தேன். நேற்று நைட்டு கூட நான் அவர்கிட்ட பேசினேன். நல்லா இருக்கா, எல்லாம் குரூப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீ காலையில 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசுற. அதுல 3 பஸ் போனதுல ஒரு பஸ்ல ரகுன்னு ஒருத்தர், 2வது பஸ்ல பையன், 3வது பஸ்ல இருந்து வெங்கட்ராமன் மயிலாடுதுறையில இருக்கிற பையன், 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு. இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாற்றி வெளில கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அது போன் பண்ணாரு. கீழே இறங்கி பார்க்க முடியுமா? நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல, எனக்கு அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அழைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவம் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கவுந்துருச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மிலிட்டரி ராணுவம் தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா பெரிய விபத்து அது. அது வாயால சொல்ல அந்த அளவுக்கு நல்லா வந்து அதுல வந்து எவ்வளவு பேர் வருவாங்கன்றது தெரியல. அண்ணன் தான் வழி சொல்றோம். உங்க பேர் சார்? சையத் சாதிக். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.